வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாலைய பட்சத்துக்கான பலகாரம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு டே 9க்கான பலகாரம் நம்ம பார்க்க போறோம். ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபியான திப்ப ரொட்டை. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பச்சரிசியும் தோல் உளுந்தும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இந்த திப்ப ரொட்டை மேல் லேயர் அடி லேயர் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உள்ள நல்லா அப்படி பஞ்சு போல சாஃப்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த திப்ப ரொட்டிக்கு நம்ம இன்னைக்கு அரைக்க போற தக்காளி சட்னி ரொம்ப ஆப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் திப்ப ரொட்டை, அதுக்கு தக்காளி சட்னி ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல அரை கப்பு தோல் உளுத்தம் பருப்பு, அதே கப்ல ஒரு கப்பு பச்சரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு உடனே நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும், ஊற விடக்கூடாது. ஒரு மிக்சி ஜார்ல 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா சாப் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நான் அரிசியும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி உடனே தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். இது இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். நிறைய இருந்ததுன்னா 2 தடவையா அரைச்சுக்கோங்க. இப்ப இதை தண்ணி சேர்க்காம ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி நான் நொய் இருக்கும் இல்லையா, அது மாதிரி உடைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இனிமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து ஒரு திக்கான மாவான ரவா பதத்துலதான் இருக்கணும், நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ரவா பதத்துக்கு நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்சியில ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். அரைச்சதுனால லேசா நுரைச்சி இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையானது எல்லாமே நம்ம அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு 7-8 மணி நேரம் ஆகும். இது ஃபெர்மெண்ட்டும் ஆயிடும். நம்ம ஊற வைக்காம தானே அரைச்சிருக்கோம். இந்த அரிசி உளுந்து ஊறவும் ஊறிடும். நம்ம ஃபெர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு அரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆயாச்சு. மாவு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. ரொம்ப கெட்டியா இருந்தது நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் ஒரு 10 வெந்தயம், 1/8 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய். பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு, மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. 4 தக்காளியை ரஃபா கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டா வதங்கணும். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால தக்காளி ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துப்போம். நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி இந்த பவுல நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப சட்னிக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம திப்ப ரொட்டை பண்ணிடலாம். ஸ்டவ்ல நல்லா அடிகனமா இருக்கிற இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. ஒருவேளை இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் ஜீரகம், நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 கரண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே இருக்கணும். இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். இது பொறுமையா வேகட்டும். இந்த மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்ப திருப்பி போட்டுடலாம். மேல நல்லா வெந்திருக்கு. இப்ப திருப்பி போட்டுடலாம். பாருங்க, இந்த சைடு நல்லா ரோஸ்டா இருக்கும். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். திரும்பவும் மூடியை போட்டு மூடிடலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தா போதும். இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, 2 சைடுமே நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு.
பாருங்க, இது வந்து நல்லா அப்படியே மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும். நான் இப்ப ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டா இருக்கும். மேல லேயரும் கீழ் லேயரும் சுத்தியவே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த திப்ப ரொட்டையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க, இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். கடுகு, எள்ளு, ஜீரகம் எல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா, இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் எண்ணெயில நம்ம மாவு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கடுகு, எள்ளு, ஜீரகம் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும்போது கிரன்ச்சியாவும் இருக்கும், நல்லா வாசனையாவும் இருக்கும். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடணும். அடியில வந்து கிறிஸ்பியா வரும், உள்ளேயும் நல்லா வேகும். நம்ம ஹைல வச்சிட்டோம் அப்படின்னா அடியில தீஞ்சிரும், உள்ள மாவா இருந்துரும். ஆந்திரா ஸ்பெஷல் திப்ப ரொட்டை பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நம்ம தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணிடலாம். நம்ம திப்ப ரொட்டையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த தக்காளி சட்னியும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. மேல் லேயர்ல நல்ல கிறிஸ்பியா, உள்ள வந்து நல்லா சாஃப்டா கேக் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இப்ப நம்ம திப்ப ரொட்டையும் தக்காளி சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்ல மெத்து மெத்துன்னு சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. திப்ப ரொட்டை பாத்தீங்கன்னா நம்ம தோல் உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கோம் இல்லையா, அதோட வாசனை, அதோட டேஸ்ட், பிளேவர் அருமையா இருக்கு. நம்ம தாளிச்ச போது கடுகு, ஜீரகம், எள்ளு எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அந்த வாசனையும் நல்லா இருக்கு. அது வந்து நல்லா கிரன்ச்சியாவும் ஃபீல் கொடுக்குது. தக்காளி சட்னியும் பெர்ஃபெக்டா இருக்கு. இது நல்லா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு வறுத்து நம்ம அரைச்சதுனால அதோட பிளேவரும் நல்லா இருக்கு. அதுவும் கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கு. லேசான அந்த தக்காளி புளிப்போட அருமையா இருக்கு. ஆந்திரால பாத்தீங்கன்னா இந்த திப்ப ரொட்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த ஆவக்காய் ஊறுகாய், மாங்காயா அப்படின்னு சொல்லி மாங்காய் பிக்கில் அதுவும் பண்ணுவாங்க, அதை தொட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து வெள்ளத்தை கரைச்சி நல்லா அந்த தேன் பதத்துக்கு காய்ச்சிட்டு அதை தொட்டு சாப்பிடுவாங்க. நம்மளோட விருப்பம் தான், நமக்கு எதோட பிடிக்குதோ நம்ம அப்படி சாப்பிடலாம். தோல் உளுந்துல பண்ணா நல்லா இருக்கும். நம்ம பண்ணா மாதிரி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோலும் நல்லா மசிஞ்சிரும். அது வந்து நல்லா ஒரு கிரன்ச்சினஸையும் கொடுக்கும், நல்ல டேஸ்டையும் கொடுக்கும். நம்ம நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் அரைச்சோம்னா தோல் தனியா பருப்பு தனியா போயிடும், அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் தோல் உளுந்து சேர்த்தே பண்ணுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லைன்னா நம்ம வெள்ளை உளுத்தம் பருப்பு அதுல கூட நம்ம பண்ணிக்கலாம். நல்ல அடிகனமான இரும்பு வானலில பண்ணோம்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியா வரும். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சு மூடி வச்சு பண்ணோம்னா அழகா மேல லேயர் கீழே லேயர் கிறிஸ்பா வந்து உள்ளேயும் நல்லா வேகும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த ஆந்திரா ஸ்பெஷலான திப்ப ரொட்டையும் அதுக்கு தொட்டுக்கிறது இந்த தக்காளி சட்னியும் இந்த மாலைய பட்சத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் மற்ற நாட்களை விட நம்ம இந்த டிஃபனுக்கு பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்தி. ஈவன் லஞ்ச் பாக்ஸ் கூட யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு புது மாலை பட்ச ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.